நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா சார்பா தலைவர் விஜய் தலைமையில மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி ஒண்ணு சூப்பரா கொண்டாடி முடிச்சிருக்காங்க. இந்த டைம்ல மகளிர் தின கொண்டாட்டம் தேவையா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்டு இருக்கிற டைம்ல நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம், மகளிர் தினத்தை மகளிரை கூப்பிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்த ஜனங்கள் கம்மி. உண்மையிலே மகளிர் தினத்துக்கு மகளிர் வந்ததை விட குழந்தை நட்சத்திரங்கள் அதிக பேர் வந்திருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, குழந்தைகளை கொண்டு வந்து சின்ன சின்ன பசங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆக மொத்த யாருமே விஜயை நம்பி வர்றதுக்கு தயாரா இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. வந்த கூட்டங்களும் கம்மி. ஏன்னா எப்பவுமே கூட்டம் அதிகமா காட்டுவாங்க. ஆனா இந்த தடவை என்ன பண்ற, கிரௌடு காட்டவே இல்ல. விஜயை முழுக்க காட்டிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, கிரௌடு காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த இடத்துல விஜய் அவர்கள் சில அறிவிப்புகள் என்ன பண்ணாரு, வெளியிட்டு இருக்காரு. அதாவது மகளிருக்கென்று சிறப்பா என்ன பண்ணிருக்காரு, சில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இதுல முதல் வாக்குறுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் குழந்தைகளுக்குன்னு தனி இலாக்காவை ஆரம்பிப்பாராம். அதாவது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் அநீதி நடக்குது, கொடுமை நடக்குது, சோ அதனால அவங்களுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அறிவிச்சிருக்கிறாரு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் அமைச்சரா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிற டைம்ல, ஒருவேளை த்ரிஷாவை இவர் அமைச்சராக்க போறாரா அப்படின்னு பேசிட்டு இருக்க டைம்ல, இந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் டிபார்ட்மெண்ட் உங்க கண்ட்ரோல்லையா இடிக்குதே சார். ஏன்னா சங்கீதாவுக்கு நீங்க துரோகம் செஞ்சு த்ரிஷாவை நீங்க என்ன பண்றீங்க, அவங்க கூட இருக்கீங்க. அப்ப எப்படி பெண்களுக்குன்னு தனி இலாக்கா உங்க நேரடி கண்ட்ரோல்ல, எதன் அடிப்படையில, எந்த பாதுகாப்பின் அடிப்படையில உங்க நேரடி கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்ற ஒரு சில சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது சார். ஏன்னா கட்டின மனைவிக்கே உங்களால பாதுகாப்பு தர முடியல, அவங்களுக்கு சம உரிமை தர முடியல. அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் அவங்க குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளை பெற்று இப்ப அவங்கள கைட்டி விட்டுட்டு த்ரிஷா கூட வந்து நீங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு அதுவும் டைரக்டா உங்க கண்ட்ரோல்ல டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் சார் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, கேள்விகளை கேட்கிறாங்க சார். அது மாத்திரம் இல்லாம அன்னபூரணி திட்டம், இந்த அன்னபூரணி திட்டம்னு எல்லாரும் கேட்டோன்னா அவரு எல்லாருக்கும் சாப்பாடு இலவசமா கொடுக்க போறாரா? ஏன்னா இப்ப பசங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இது என்னடா அன்னபூர்ணி திட்டம், இவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போறாரா அப்படின்னு எல்லாரும் யோசிச்ச டைம்ல 6 சிலிண்டர் கொடுப்போம், அதுவும் ஃப்ரீயா கொடுக்குறாராம். இங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறதுக்கே இங்க கவர்மெண்ட் தில்லாடின்னு இருக்கு. கேட்டா ஃபண்டு கிடையாது, பணம் கிடையாது, கஜானால பணம் இருந்தா தானே சார் நாங்க உங்களுக்கு மானியம் கொடுக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சில பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ண போறாரா, 6 சிலிண்டர் கொடுக்க போறாராம். 6 சிலிண்டரும் ஃப்ரீயா கொடுக்க போறாராம். என்னப்பா இப்போ ஒரு சிலிண்டர் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட வருது. இவர் எப்படி 8,000, ஒரு குடும்பத்துக்கு எப்படி 8,000 இடிக்குமே அப்படின்னு கால்குலேட் பண்ணி எல்லாம் ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி கால்குலேட் பண்ணி டைம்ல இடையில சொல்றாரு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய் எந்த மூலைக்கு, ஒரு புரோஜனமே கிடையாது. புரோஜனமே இல்லாமையா வந்து இத்தனை லட்சம் பேர் என்ன பண்றாங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப மகளிர் தின கொண்டாட்டத்துல மேடையில உட்கார வச்சீங்க, அவங்களும் கீழே நிறைய மகளிர் இருந்தாங்களே, இவங்க யாருமே 1000 ரூபாய் வாங்குறது இல்லையா, ரிட்டர்ன் பண்ணிடுறாங்களா கவர்மெண்ட்டுக்கு? என்ன சார் நீங்க பேசுறீங்க? நீங்க அறிவிங்க, இலவசத்தை அறிவிங்க, அறிவிக்க வேண்டாம் சொல்லல. ஆனா நீங்க திமுகவோட கம்பேர் பண்ணி அறிவிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா இவர் என்ன பண்ண போறாரா, இவர் ஆட்சிக்கு வந்தா, அதாவது இவர் சொல்லும் பொழுது 1000 ரூபாய் மளிகை சாமான் கூட பத்த மாட்டேங்குது, 1000 ரூபாய் எந்த மூலைக்கு, யாருக்குமே பத்தல அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை ஒரு குடும்பத்துல மாசம் மளிகை சாமான் போட்டு இவரு வந்து அதிகமா கொடுக்க போறாரு, 5000 ரூபாய் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிருந்தான். 2500 ரூபாய் கொடுக்க போறாரு. ஏங்க ஆல்ரெடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாருங்க 2000 ரூபாய் கொடுக்க போறேன்னு. இவர் 500 ரூபாய் கூட்டி கொடுக்குறாராம். அதாவது கூட்டி கொடுக்கறது இதுதான் போல இருக்கு. 500 ரூபாய் 2000 ரூபாயோட 500 ரூபாய் கூட்டி கொடுக்கறதாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இலவசங்களை கொடுக்கறத பத்தி இதே விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் பேசினாரு, எப்படியெல்லாம் கண்டனங்கள் தெரிவிச்சாரு அப்படின்னு நிறைய வீடியோக்கள் இருக்கு. ஆனா இப்போ மக்களை இன்னும், அதாவது திமுக அரசு 1000 ரூபாய் கொடுக்கறத போது எவ்வளவு விமர்சனங்கள் முன்வைத்தாரு, இப்போ நான் 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம அவருடைய திட்டங்கள்லாம் பாருங்களேன், இலவசமே இருக்கக்கூடாது, காசை கொடுத்து மக்களை வந்து என்ன பண்றாங்க, கடன்காரனா மாத்துறாங்க. இப்படி காசை கொடுக்குறாங்க, அப்படி வரி ஏத்துறாங்க, இப்படி காசை கொடுக்குறாங்க, இத்தனை லட்சம் கோடி வாங்கி என்ன பண்றாங்க, நம்ம தலையில கடனை சுமத்துற சொல்ற விஜய்
காமராஜர் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாரு. பல பேர் என்ன பண்றாங்க, கல்விய பிசினஸா மாத்துறாங்க. நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா கல்வி எந்த அளவுக்கு மேம்படுத்தும் தெரியுமா, இலவசமா கொடுப்போம், இலவசமா இலவசமா கொடுத்துட்டு போங்க. யாரு வேண்டாம்னா இவர் என்ன பண்றாரு, 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்க தாய்மாருக்கு 15,000 ரூபாய் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. அப்படி இது கொஞ்சம் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டமா தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா 19 ரூபா வந்து விஜய் வந்து கொடுக்கறதெல்லாம் டுபாகுரு, விஜய் கொடுக்கிற திட்டம் எல்லாம் டுபாகுரு திட்டம், விஜய் கொடுக்கறது எல்லாமே உருப்படாத திட்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த திட்டத்தை கொஞ்சம் வந்து என்ன பண்ண முடியும், ஏத்துக்கொள்ள முடியும். ஏன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அந்த தாய்மார்கள் பாதகர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் தராரு. வருஷத்துக்கு 15,000 ரூபாய் தான், மாசம் 15,000 ரூபாய் கிடையாது, வருஷத்துக்கு 15,000 ரூபாய் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை தவிர்த்துட்டு வேலு நாச்சியார் படை, அதாவது பெண்களுக்கு எதுனா ஒரு குற்றம் நடந்ததுன்னா இவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா, வேலு நாச்சியார் படை கொடுக்க போறாரா. அது மாத்திரம் இல்லாம எல்லாரு மேலயும், அதாவது இந்த வேலு நாச்சியார் படை இருக்கிறாங்களே இவங்களுக்கு எல்லாருக்கும் பாடி கேம் கொடுக்க போறாரா. அவங்க உடம்புலயே என்ன பண்ண போறாங்க, கேமரா பொருத்தி என்ன பண்ண போறாரு, அனுப்ப போறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பாடி கேம் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருடைய பாடி மேல கேமராவை செட் பண்ணிட்டு அவங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணி, இப்போ டெக்னாலஜி இருக்கும் பொழுதே இந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது, எந்த அளவுக்கு வந்து அநீதி நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவர் இன்னும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது எந்த மாதிரி ஒரு கொடுமைகளை பெண்கள் அனுபவிக்க போறாங்க அப்படி அந்த பாடி கேம் அவங்களுக்கே ஆபத்தாவர நிலைமைக்கு கூட முடியலாம். ஏன்னா டெக்னாலஜின்றது யாரும் நம்ப முடியாது. டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு வீழ்ச்சியும் இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க பாடி கேம ஒரு பெண்கள் மேல செலுத்த போறேன் அப்படின்னா அந்த பெண்களுக்கு அந்த பாடி கேம் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்க உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றத்தை ஆரம்பிக்க போறாராம். இது என்னடா இது, நீதிமன்றங்களுக்கு வந்த கொடுமை அப்படின்ற ரேஞ்சுக்கு வேற மாதிரி விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க, இவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறமா நடக்கிறார். இங்க ஆல்ரெடி ஆளுநர் RN ரவின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருச்சு. உச்ச நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்தது. ஆளுநர் RN ரவின்றவரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான். ஆளுநர் RN ரவி மட்டும் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு பிரதிநிதியா இருந்தாலும், அது எம்பியா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும், அமைச்சர்களா இருந்தாலும், பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும், ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் இருக்கணும். இவங்களுக்கு தனி சட்டத்தை வந்து என்ன பண்ண முடியாது, ஏற்ற முடியாது. அது போல விஜய் அவர்கள் அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றத்தை ஆரம்பிக்க போறேன், அங்க நீதி அவங்களுக்கு விரைவா நடக்கும். அப்ப நீதிமன்றத்துல நீதிகள்லாம் விரைவா வருது இல்லையா, அப்ப நீதிமன்றங்களை கொச்சப்படுத்துறாரா விஜய் அப்படின்னு கூட பல பேர் கேட்கிறாங்க. அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றத்தை இவர் கண்ட்ரோல்ல என்ன பண்ண போறாரு, நடக்க போறாங்க. இதுக்கு என்ன நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு இமேஜினேஷன்ல போறாரு, அந்த இமேஜினேஷன் நம்மளும் போயிருவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஆல்மோஸ்ட் இவர் சொல்ற சில திட்டங்கள்லாம் திமுக அரசு ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு. சானிடரி பேட் கொடுக்கறது, நிறைய விஷயங்கள், பெண் குழந்தைகளுக்கா இருக்கட்டும். அதே போல அந்த இதுல இன்னொரு விஷயம், பிறந்த குழந்தைகளை தாய்மாமன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மோந்திரம் கொடுக்க போறாரு, கிட் எல்லாம் கொடுக்க போறாரு. இப்பயே ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல இந்த மட்டும் இல்ல, இது மாத்திரம் இல்லாம அண்ணன் சீர் திட்டம், இதுல பட்டு புடவை கொடுக்க போறாரா, 1 பவுன் தங்கம் கொடுக்க போறாரா. தங்க விக்கிற ரேஞ்சுக்கு அண்ணன் வந்து தங்கத்தை வாரி இறைக்க போறாரு. எப்படிங்க இவர் கவர்மெண்ட் நடத்துவாரு? இப்பவே அரசு வந்து 1 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணுது, மக்கள் மேல கடனை திணிக்குது அப்படின்னு பேசின தலைவர் விஜய் அவர்கள் இப்ப எப்படி இவ்வளவு திட்டத்துக்கு என்ன பண்ண போறாரு, கடனை வாங்க போறாரு, எப்படி செயல்படுத்த போறாரு? ஏன்னா இவரு அடிச்சு விடுறாரு, ஆட்சிக்கு வர போறது இல்ல, அடிச்சு விடுறாரு. என்னென்ன வந்துட்டா இவரு என்ன பண்ண போறாரு, இவர் கை காசு விட்டு இது பண்ண போறாரு. இப்ப திமுக அரசு செயல்படுத்துறதுல ஒவ்வொரு திட்டத்தையும் என்ன சொன்னாரு, உங்க வீட்டு காசு எடுத்தா நீங்க வந்து செயல்படுத்துறீங்க, கவர்மெண்ட் காசு மக்கள் வரிப்பணத்தை தானே எடுத்து செயல்படுத்துறீங்க, அப்ப இவர் வந்தா மட்டும் இவர் வீட்டு காசு எடுத்து செலவு பண்ண போறாரு, இவரு வரி காசு தானே எடுத்து பண்ண போறாரு, எப்படி செயல்படுத்த போறாரு அப்படின்னு. இப்ப திமுக அரசு செயல் திட்டங்களுக்கு, நல்ல திட்டங்களுக்கு, மக்களின் வளர்ச்சி திட்டத்துக்கு கடன் வாங்குறாங்க. அதாவது இளைஞருடைய வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், கல்வி திட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மக்களுடைய மேம்பாட்டுக்காக என்ன பண்றாங்க, திட்டங்கள் என்ன பண்றாங்க, நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க. இதுக்காக கடன் வாங்குறாங்க. வாங்குற கடனை ஃபுல்லா என்ன பண்றாங்க, திட்டத்துக்கு தான் செயல்படுத்துறாங்க. திமுக இவ்வளவு செஞ்சோம் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்குற சொல்றாங்க. அப்ப விஜய் மட்டும் எங்க கடன் வாங்கி எவ்வளவு பேர் மேல எவ்வளவு சுலபத்தை போறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுதுல. இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா சொன்னாரு பாருங்க, இலவச பேருந்துன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் வேணுமா அப்படின்னு கூவி நின்றுதா. இப்போ உங்க நொண்ண என்ன பண்றாரு, ஓசி பஸ் கொடுக்காம என்ன பஸ் கொடுக்குறாரு, கேள்வி கேட்க தோணலங்க. அழகா
முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு இலவச பேருந்து சூப்பரான திட்டத்தை கொடுத்தாரு. இதனால எத்தனை பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் எவ்வளவு பேர் பயனடைந்தாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராவே எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அதை கேலி பண்ற விதமா, கேவலப்படுத்துற விதமா, ஓசி பஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேவலப்படுத்தின தாவேகா தலைவர் விஜயனுடைய தொண்டர்கள் இன்னைக்கு உங்க தலைவர் என்ன சொல்றாரு? அதே ஓசி பஸ் தானே கொடுக்குறாரு. இன்னைக்கு சொல்லுவீங்களா ஓசி பஸ் எங்க அண்ணன் கொடுத்துட்டாரு, ஓசி பஸ் எங்க அண்ணன் கொடுத்துட்டாரு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க அண்ணன் செஞ்சா எது செஞ்சாலும் கரெக்ட், மத்தவங்க செஞ்சாதான் குத்தம். இவங்க அண்ணன் எது செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயின்னு இருக்கு. அந்த ஒரு பெண்மணி சொன்னாங்கல்ல, ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் வேணுமான்னு. இப்போ உங்க அண்ணன் ஓசி பஸ் தானே கொடுக்குறாரு, வேற என்ன கொடுக்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணல. ஏன்னா இவரு கொடுத்தா அது மகத்தான திட்டம், திமுக கொடுத்தா அது ஓசியான திட்டம் அப்படின்னு தாவேகாவினர் சில தற்குறி கூட்டம் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மக்களே. இதெல்லாம் கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு முதல்வர் மேல அப்பற்ற அழகு குற்றத்தை சுமத்துறார். இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வழக்கு தொடரணும். ஆனா தமிழ்நாட்டுக்காக 4 லட்சம் கோடி நிதி கொடுக்குறாங்களாம். இதுல 30% முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருந்தான், கூட இருக்கிற அமைச்சர்களுக்கு எல்லாம் போயிருந்தான். இது எந்த அளவுக்கு உங்க கேட்ட ஆதாரம் இருந்தா நீங்க கொடுங்க. இவர் மேல வழக்கு தொடரணுங்க, உண்மையிலேயே வழக்கு தொடரணும். ஆதாரத்தை கொடுங்க. உண்மையிலேயே ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ் சொன்னீங்களா, 30% போது ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் இல்லாம எதுவுமே பேசக்கூடாது. தேவையில்லாம நீங்க என்ன பண்றீங்க? முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மேல ஒரு குற்றத்தை சுமத்துறீங்க, பொய்யான குற்றத்தை சுமத்துறீங்க. இது மன்னிக்கவே முடியாது. இப்ப விஜய் அவர்கள் ஒரு எல்லை உண்டு பேசுறதுக்கு. நீங்க விமர்சனங்கள் முன்வைங்க, ஆளும் கட்சி மேல விமர்சனங்கள் முன்வைங்க. ஆனா ஒரு எல்லை உண்டு. இது மன்னிக்க முடியாதது, வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்றதா இங்க நம்ம பதிவு பண்ணணும். ஆக மொத்த விஜய் அவர்கள் மகளிருக்கென்று பல திட்டங்களை அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்தா செய்யட்டும், யார தட போறது இல்ல. ஆட்சிக்கு வந்தா அவர் செய்யட்டும், செய்யாமலா இருக்க போறது இல்ல. இதற்கு அதாவது நீங்க திமுக அரசு செய்யறதுக்கு எப்படியெல்லாம் ஃபண்டு வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, கடனை சுமத்துறாங்க, மக்களை சோம்பேறியாக்குறாங்க, மக்களை கேவலப்படுத்துறாங்க விமர்சித்த விஜய் இன்னைக்கு அதே திட்டங்களை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. திமுக செஞ்சத கொஞ்சம் மெருகேத்துறாரு, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் வந்தா இதை செய்யட்டும். ஆனா விஜயுடைய பேச்சுக்கு ஒரு எல்லை உண்டு. அப்பட்டமா கண்டிக்கத்தக்கது. ஸ்டாலின் சார் டாக்ஸ் சொன்னாரு, இதுல 30% அவருக்கு போகுது அப்படின்னு சொன்னாரு. உண்மையா இருந்தா வழக்கு தொடருங்க, ஆதாரத்தை கொடுங்க. இது உண்மையிலேயே உண்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. சோ விஜய் அவர்கள் மகளிர் தின விழாவில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.